காலை சூரியன் உதிக்க ஊரே மெதுவா விழிக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த அமைதியான காலையில தான் இந்த கதையோட ஆரம்பம். ஹே மாப்ள, இவ்ளோ காலையிலே டீ கடை திறந்திருக்கானே. அதான்டா, நம்ம ஊர்ல சூரியன் மேல ஏறுறதுக்குள்ள டீயும் கொதிக்க ஆரம்பிச்சிரும். சரி வா, ஒரு டீ அடிச்சிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். வாடா, சீக்கிரம் போகலாம், மழை வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஊருக்குள்ள மழை தூறல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பலமா பெய்ய ஆரம்பிச்சுச்சு. என்னங்க எந்திரிங்க, நேரம் பாத்தீங்களா? 12 ஆயிடுச்சு. வெளிய இடி மின்னல்ல வானமே பலந்திருக்கே. இந்த அமளிலையும் நீங்க மட்டும் நிம்மதியா தூங்குறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வெளியே மழை வந்தா என்ன, இடி இடிச்சா என்ன, எனக்கு இப்போ தூக்கம் தான் முக்கியம். சரி தூங்குங்க, வெள்ளம் வந்தாதான் உங்களுக்கு புத்தி வரும். ஊருக்குள்ள வெள்ளமே வந்தாலும் அத பத்தி கூட கவலைப்படாம தூங்குறான் பாருந்த இவன் தான் முத்து. சோம்பேறித்தனத்துல ஊருக்கே பேர் போனவன். மறுநாள் காலையில மழை ஓய்ந்ததும் ஊருக்குள்ள தேங்கி இருந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சிருச்சு. காலை நேரம் கிராமத்துல ஒரு சின்ன ரோட் சைட் டப்பா. அங்க நல்ல வாசனை. அடுப்புல சாம்பார் கொதிக்குது, இட்லி அவியுது. ஆனா கடைய முழுக்க இழுத்துக்கிட்டு போறது மல்லிகா தான். முத்து என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? கடை பின்பக்கம் பெஞ்சில ராஜாவ மாதிரி படுத்து கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தான். என்னங்க எந்திரிங்க, கடைக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. வீட்டுல தூங்கினது போதாதுன்னு இங்கே வந்து படுத்துட்டீங்களே. 2 நிமிஷம் தூங்குற, யாராவது வந்தா டீ ஊத்தி அனுப்பிரு. இப்படி தூங்குற மனுஷனுக்குலாம் எதுக்குங்க கடை? கடையில இருக்கிற எல்லா வேலையும் மல்லிகா தான் பாப்பா. முத்துவோ டீ குடிச்சிட்டு அரட்டை அடிக்கிறதுல தான் பிஸி. அண்ணே, நான் சொன்ன தோசை. அட, அடுப்புல தான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போய் எடுத்து கொடுக்கலாம்ல. அட, நான் அடுப்பு கிட்ட நின்னா வியர்க்கும். முத்து அப்படி சொன்னதும் மல்லிகாவுக்கு உள்ளுக்குள்ள கோபம் கொதிச்சுச்சு. ஆனா கடை நேரம்னால அவ அதை வெளிக்காட்டாம அமைதியா இருந்தா. கடை வேலையெல்லாம் முடிச்சிட்டு மல்லிகா களைப்பா வந்து உட்கார்ந்தா. அப்பதான் கடை ஓனர் அங்க வந்தார். மல்லிகா, இந்த மாசமும் வாடகை வரல. ஏற்கனவே 2 மாசம் பாக்கி இருக்கு. இன்னும் இழுத்துக்கிட்டே போக முடியாது. வாடகை தர முடியலன்னா கடையை காலி பண்ணிடுமா? ஐயா, இந்த 1 மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா. அடுத்த மாசம் வாடகையோட சேர்த்து பாக்கியையும் முழுசா கொடுத்துடுறேன். ஒரு பக்கம் வாடகை பாக்கி, இன்னொரு பக்கம் கடை நஷ்டம். இதுல மல்லிகா மனசுக்குள்ள நுந்துட்டு நிக்கிறா. முத்துவோ அதை பற்றி கூட கவலைப்படாம அவன் பாட்டுக்கு மீன் குழம்ப வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தான். மல்லிகா மனசுல ஒரு முடிவு பண்றான். இவனுக்கு இப்போ ஒரு பாடம் கத்து கொடுக்கலன்னா இவன் திருந்த மாட்டான். மறுநாள் காலையில வழக்கம் போல முத்து தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்தான். மல்லிகா காணும். அடடே, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? இந்த மல்லிகாவை எங்க காணோம்? எங்க போக போறா? எப்பவும் போல கடைக்கு தான் போயிருப்பா. சரி, நாமளும் போவோம். ஆனா அன்றைக்கு மல்லிகா வழக்கம் போல கடைக்கு போகல. வீட்டு பின்னாடியே படுத்துக்கிட்டு இருந்தா. கடைக்கு போற அவசரமே இல்லாத மாதிரி முத்து வழியில சந்திச்ச ஊர்காரங்க கிட்ட நின்னு ஊர் கதையெல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டே மெதுவா வந்தான். மல்லிகா இல்லன்னு தெரியாம முத்துவோ வழக்கம் போல அவசரமே இல்லாம மெதுவா கடைக்கு வந்தான். ஏ முத்து, இன்னைக்கு கடை திறக்கலையா? என்னடா, மல்லிகாவையும் இன்னும் காணோம். ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மல்லிகா கடைக்கே வரலன்னு தெரிஞ்சதும் முத்து கோபத்தோட வீட்டுக்கே திரும்பி வந்தான். ஏய் மல்லிகா, இன்னும் கடைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை, இன்று நீங்களே பாத்துக்கோங்க. நீ இல்லாம நான் கடையை ஓட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நீங்க கடைய பாத்துக்கிற லட்சணம் என்னன்னு எனக்கு நேத்தே நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காத. இந்த கடைய நான் தனியா பாத்துக்க முடியும். அப்படியா? சரி, அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே தனியா கடை பாத்துக்கங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். மல்லிகா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் முத்துவுக்கும் கொஞ்சம் ரோஷம் வந்துச்சு. நானும் கடை பாத்துக்க முடியும்னு நினைச்சவன் அன்றைக்கு தாபாவுல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சான். சரி, முதல்ல டீயை போடலாம், அப்புறம் இட்லி தோசை எல்லாம் பாத்துக்கலாம். அண்ணே, ஒரு டீ. இருங்கப்பா, சூடா போட்டு தர்றேன். அண்ணே, இது டீயா இல்ல சீனி தண்ணியா? அண்ணே, ஒரு தோசை சுடுங்க. இதோ வருதுப்பா, சுட சுட தர்றேன். டே முத்து, இது தோசையா இல்ல கரிஞ்ச வரைபடமா? டீயும் சரியா வரல, தோசையும் ஒழுங்கா வரல. மல்லிகா தினமும் எவ்வளவு வேலை பாக்குறாள்னு முத்துவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கடையில நின்னு வேலை பார்த்ததுக்குள்ளேயே முத்துவுக்கு மூச்சே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பே ஓய்ஞ்ச மாதிரி களைச்சு போயிட்டான். மல்லிகா வழக்கம் போல வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் முத்து வந்தான். மல்லிகா, என்ன மன்னிச்சிரு, நான் சோம்பேறித்தனமா இருந்தது தப்புதான். நான் கோபப்பட்டதெல்லாம் உங்க மேல இல்லங்க. இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு பயமாதான். இனிமேல உன்னை தனியா விட மாட்டேன். கடையை நானும் சேர்ந்து பாத்துக்கிறேன்.
அந்த நாள்ல இருந்து முத்துவும் மல்லிகாவும் சேர்ந்து தாபாவை பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. கடையும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.